சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனம். கொலேசிற்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை விவரித்து அவனுடன் நம்முடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தை புரிந்து கொண்டு நமக்குள் ஒரு புதிய ஜீவன் வருவதை நாம் பார்க்கின்றோம். கொலேசிற்கு நிருபம் 3வது அதிகாரம் 1லிருந்து 3வது வசனம். பூமிக்குரிய காரியங்கள் மீதான நமது பாசம் இப்போது குறைந்து விட்டது. மேலும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளவும், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும், தேவனுடைய சித்தத்தை அறியவும், பரலோக ரகசியங்களை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு அதிகமான கனி தரவும் நாம் ஏங்குகின்றோம். நம்முடைய சரீரத்தில் ஒரு காயம் ஏற்படும் போது அதில் சீழ் நிரம்புகிறது. ஆனால் அது குணமாகும்போது பழைய சதை படிப்படியாக உலர்ந்து புதிய சுத்தமான சதை உருவாகுவதை நீங்கள் காணலாம். அவ்வாறே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் வரும்போது வெறுப்பு, பொறாமை, கெட்ட எண்ணம், பகை போன்ற பழைய காரியங்கள் வறண்டு அதற்கு பதிலாக புதிய மனப்பான்மைகள் தோன்றுகின்றது. கொலேசிற்கு நிருபம் 3வது அதிகாரம் 8லிருந்து 10வது வசனம் வரை. இதனால் நாம் வாசிக்கின்றோம், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொள்ளுங்கள். உயிர்த்தெழுதலின் வல்லமையின் போது இந்த நற்பண்புகள் தாமாகவே நமக்கு வருகின்றது, நமக்குள் கிரியையும் செய்கின்றது. ஒரு விதையை தோட்டத்தில் விதைத்து தினமும் தண்ணீர் பாய்ச்சினால் சில நாளுக்கு பிறகு பூமியிலிருந்து ஒரு சிறிய செடி சத்தமே இல்லாமல் வெளியே வரும். பின்னர் இலைகள் தோன்றும், சரியான நேரத்தில் பூக்கள் மற்றும் பழங்கள். ஆனால் இவை அனைத்தும் மிகவும் அமைதியாகவே நடக்கும். இவ்வாறே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் உங்களில் செயல்படும். அப்பொழுது உங்கள் இருதயத்தில் பொறுமை, சாந்தம், பணிவு, நீடிய பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை காண்பீர்கள். உங்களுக்கு அநீதி இழைத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க நினைப்பீர்கள். கர்த்தர் உங்களை எத்தனை முறை மன்னித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள். அதே அன்பு உங்களுக்குள் வந்து நீங்கள் மற்றவர்கள் மன்னிக்க கிரியை செய்யும். மேலும் உங்கள் இருதயம் கசப்பிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் விடுதலையாகும். பரலோக சமாதானம் உங்கள் ஆத்மாவை நிரப்பும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக பாடுபட்டு உங்களை மன்னித்த விதத்தை நீங்கள் தொடர்ந்து நினைவு கூறும்போது உங்கள் இதயம் தேவனுக்கு நன்றியோடு இருக்கும். மேலும் ஒவ்வொரு நாளும் நன்றியுடன் நீங்கள் முடிப்பீர்கள். கொலேசிற்கு நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கிறபடி கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் நாவல்களையும் பத்திரிகைகளையும் சினிமாக்கள் போன்றவற்றின் காரியங்களையும் படித்து பார்த்து உங்கள் நேரத்தை வீணடித்திருக்கலாம். மேலும் தேவனுடைய வார்த்தையின் மீது உங்களுக்கு பசி இல்லாமல் இருந்திருக்கலாம். கிறிஸ்துவின் புதிய ஜீவன் தேவனுடைய வார்த்தையின் மீது மிகுந்த பசியையும் நம்முடைய இரட்சகர் மீது மிகுந்த அன்பையும் உங்களுக்குள் கொண்டு வரும். நீங்கள் பெறும் தெய்வீக வாழ்வு உங்கள் இதயத்தை ஆவிக்குரிய பாடல்களால் நிரப்புகின்றது. நீங்கள் இரவோ பகலோ எந்த நேரமானாலும் பாட உங்களை தூண்டும். மேலும் இவை உங்கள் இருதயத்திற்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் அளிக்கும்.